Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 10 unit 2 book back grammar exercise அதில் prepositional phrases பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நீங்கள் prepositional phrasesனால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். It is a group of words. இதுவும் group of words தான். ஆனால் இதில் என்ன இருக்குன்னா ஒரு வார்த்தை prepositionாக இருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தை ப்ரிப்போசிஷனாக உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா, ப்ரிப்போசிஷனாக இருக்கணும். இப்போது இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு, இந்த அக்கார்டிங் டு அப்படிங்கிறதுல இந்த டு அப்படிங்கிறது ப்ரிப்போசிஷன். அலாங் வித் ப்ரிப்போசிஷன். அட் த டைம் ஆஃப், இல்லை அட் ப்ரிப்போசிஷன், ஆஃப் ப்ரிப்போசிஷன். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 வேர்ட் ஆர் 3 வேர்டு. பட் அதில் என்ன இருக்கணும், ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கணும். சரியா? அந்த ப்ரிப்போசிஷனோடு இருந்ததுன்னா தோஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸ். சரியா? இப்போது உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்கார்டிங் டு, அக்கார்டிங் டுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீங்கள் இந்த ப்ரிப்போசிஷன்ஸோட, ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அக்கார்டிங் டு அப்படின்னா அவர் கூற்றுப்படி, சரியா, அவரோட அதன்படி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பாருங்கள். அக்கார்டிங் டு த வெதர்மேன் we can expect more cold weather this week. அதாவது வெதர்மேனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூற்றுப்படி இந்த வாரத்தில் நமக்கு ரொம்ப குளிரான சீதோசன நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அக்கார்டிங் டு வெதர்மேன். அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி அப்படின்னா மகாத்மா காந்தியை பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி அஹிம்சா மீன்ஸ் இன்ஃபினிட்டிவ் லவ். அப்போ அது என்னது, காந்தியோட கூற்றுப்படி, காந்தியோப்படி அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா, அதுதான் அக்கார்டிங் டு. அடுத்தது டுகெதர் வித், அலாங் வித். அலாங் வித்னா அத்துடன், டுகெதர் வித். இப்போ இங்கே பாருங்கள், we have to give importance to physical education along with all the academic subjects. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, we have to give importance to physical education. அதாவது உடற்பயிற்சி இருக்கு இல்லையா, நம்மெல்லாம் பிஇடி பீரியடுக்கே வெளியிலே போக மாட்டோம், நம்ம படிப்புன்ட்டே இருப்போம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு அக்கடமிக் சப்ஜெக்டோடு சேர்த்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அக்கடமிக் சப்ஜெக்டோடு சேர்த்து அலாங் வித் அக்கடமிக் சப்ஜெக்ட்ஸ் we have to give importance to physical education அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அத்துடன் சேர்த்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பிகாஸ் ஆஃப். இந்த பிகாஸ் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், ஓவிங் டு, பிகாஸ், இதெல்லாம் ஒரே மீனிங்கில் தான் வரும். சரியா? பிகாஸ் ஆஃப் அப்படின்னா அந்த அதனால், ஏனெனில் அப்படின்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா we stayed at home because of the bad weather. அதாவது என்னென்னா அதன் காரணமாக, பேட் வெதர் காரணமாக நாங்கள் வீட்டிலையே தங்கிட்டோம். we stayed at home owing to bad weather சொல்லலாம். சரியா? அப்போது அதன் காரணமாக அப்படின்னு வரும்போது நீங்கள் பிகாஸ் ஆஃப் போடணும். அடுத்தது owing to, அதான் I can't accept your invitation owing to a previous engagement. நான் உங்களோட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கேன். ஏன்னா ஓவிங் டு எ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட், நான் முன்னாடியே சில என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதன் காரணமாக ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன், உங்கள் இன்விடேஷனை நான் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்கிறார். தென் இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக, இன் பிளேஸ் ஆஃப், substituting for. I wish I were going to the party instead of my brother. என்னோட பிரதருக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப்னா என்ன அர்த்தம், அதற்கு பதிலாக, என்னுடைய பிரதருக்கு பதிலாக அந்த பார்ட்டிக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். And the next one is in the event of அல்லது in case of.
The match will be stopped in the event of heavy rain. ஹெவி ரெயின் இருக்கும் பட்சத்தில், இந்த ஈவெண்ட் ஆஃப்னா என்னது, அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் the match will be stopped. மேட்ச் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸோட மீனிங் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து அந்த fill in the blanks வந்து நீங்களே ஃபில்அப் பண்ண முடியும். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் ப்ரப்போசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் மீனிங்ஸ் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. டியூ டு அதன் காரணமாக வருது இல்லையா, பிகாஸ் ஆஃப், எக்ஸப்ட் ஃபார், வித் த எக்ஸப்ஷன் ஆஃப், வித் ரெஃபரன்ஸ் டு, ரெஃபரிங் டு, இன் ஸ்பைட் ஆஃப், disregarding the difficulty, in addition to, added to, in place of, as a substitute for, regardless of, irrespective of, for the sake of, in the interest of. இது வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேட்ச் பண்ணி உங்களோட நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது fill in the blanks by choosing the most appropriate prepositional phrases from the given options. ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் வந்து அப்ராப்ரியேட்டான ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட், என்ன நம்ம போட்டோனாலும் அது வந்து நம்மளோட கிரவுண்டை நோக்கி, பூமியை நோக்கி போகும். டேஸ் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல், டேஸ் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல், அதாவது பூமியோட அந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட். அப்போது எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் பிகாஸ் ஆஃப் எர்த்ஸ் கிராவிடேஷனல் புல். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2, the trial was conducted dash the procedure of law. So the trial was conducted, அதாவது கோர்ட்டில் கேஸ் நடக்குது இல்லையா, அதை வந்து இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா, சட்டப்படி அந்த ட்ரையல் வந்து நடத்தப்படுகிறது. அப்போது இன் அக்கார்டன்ஸ் வித். நெக்ஸ்ட் ஒன், there is a temple right dash my house, in front of my house, அதாவது என்னுடைய வீட்டுக்கு கரெக்டாக எதிரில் கிடையாது, முன்னாடி ஒரு டெம்பிள் இருக்குது. Then as a dash of his hard work he achieved the target. As a result of his hard work, அதாவது அவனோட கடின உழைப்பின் விளைவாக he achieved the target. சரியா, அவனோட டார்கெட்டை வந்து அவன் அச்சீவ் பண்ணான். கடினமாக உழைச்சதுனால அவன் வந்து அதன் விளைவு வந்து என்னவாச்சு, அவன் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணான். ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் டேஸ் நெக்லிஜென்ஸ். இப்போ ஃபெயிலியர், தோல்வி வந்து எப்போ வருது, இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ்னாலும் விளைவு தான். சரியா, ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நெக்லிஜென்ஸ்னு அலட்சியத்தின் விளைவாக நமக்கு வந்து என்ன வருது, ஃபெயிலியர், தோல்வி வருது. சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் டேஸ் ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் டு, அதாவது இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே. சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஸ்வீட்ஸோடு சேர்த்து சில்ட்ரனுக்கு என்ன கொடுத்தாங்க, டாய்ஸ் கொடுத்தாங்க. த பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு டேஸ் எனி இன்டிசிப்ளின் காண்டக்ட் ஆஃப் தேயர் வார்டுனா என்னது, அவங்க சில்ட்ரன், அதாவது இந்த அவங்க குழந்தைங்களோட இன்டிசிப்ளின் காண்டக்ட், அதாவது தவறான ஒரு காண்டக்ட் இருந்ததுன்னா, அவங்களோட நடத்தை வந்து தவறாக இருந்ததுன்னா, இருக்கும் பட்சத்தில் பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு, பேரண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஹீ டிட் நாட் டேர்ன் அப், அவன் என்ன திரும்பி வரல, டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல், அவனோட ஷெட்யூல், அவனுக்கு வேலை நிறையா இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்கான், அதனால அவன் இன்னும் வரல. குளோபல் வார்மிங் இஸ் டேஸ் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். இப்போ குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல் இருக்கு இல்லையா, அது வந்து அன் எஃபெக்ட் ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் எமிஷன். க்ரீன் ஹவுஸ் எமிஷன்னால் அதோட விளைவு தான் வந்து என்னது,
global warming. Then last one, dash several warnings, he continued to swim. In spite of several warnings, எவ்வளவோ தரம் அவனை வந்து வார்ன் பண்ணாலும் அவன் தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கான், ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ் ஹீ கண்டினியூட் டு ஸ்விம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களோட நோட் புக்கில் மார்க் பண்ணிவிட்டு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.